இந்தாங்கண்ணா காஃபி. ஐயோ என்னது காப்பி ஒரு மாதிரியா இருக்கு? சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்ட. ஐயோ கோலமாவா? ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவை காப்பியில போட்டுடி. அதுலண்ணா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ எனக்கு தலைகாலே புரியல. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. மாட்டிக்கிட்டியா? எத்தனை நாளா என்ன டமாச்சிக்கிட்டு இருந்த? உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணேன். கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்பா? தர 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 தன் 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 மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்சர், இன்னைக்கு உன் கதை கந்த. ஜமுனா ஏன் 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 கத்துறீங்க? சிரிச்சது போல விஷயத்தை சொல்லுங்க. உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு மொழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க போங்க. அழகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே கொழுந்தனாரே, என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ ஜனகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா அவர் தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, டேய் கக்கூசுக்கு போய் கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன் போன் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேன். டேய் இப்போ எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமான பேசுறாங்கண்ணே. இரு கொஞ்சம் எடுத்து வந்துறேன். அட வாங்க அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஜலகண்டேஸ்வரரா, நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமுடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வரர் தானே பேசுறது? ஆடா அது நான் இல்லையா? நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதுயா? டேய் முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட். மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறானுங்களே. கவலையே படாதீங்க என்ன, இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு. நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போல் இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணா நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. ஐயோ நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா?
சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானங்கிட்டவனே மானங்கெட்டவனே! அடக்கே என்ன வசனத்தை விட்டாருனே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வெட்கவில்லை, ரோசமில்லை ரோஷமில்லை. விட்டாரு. மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறங்கி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை! என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா? ஐயோ, இது கவனமே இல்ல. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரம்? எகத்தாளம் சுமாரா போய் கணேசிக்கார, நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னண்ணா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா? ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா. சாமி இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர வர்றாரா? இப்படிதான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏய் சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டு வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்கு அப்புறம் எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமனே. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமாண்டு போற? சே 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 சே, உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன்? எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானே. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தமில்ல, புறம்போக்கு. சூப்பரம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20ல இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? ஆஹா. கோர்ட் தெரியுமா? ஆஹா. நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் போடுங்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரே, முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் ஐ வில் மீட் கோர்ட். இல்லங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐ மீட் கோர்ட் போகுது. ஐயோ, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.